எஸ்ரா 10வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்து கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாத கிருபையா இந்த வார்த்தையை தந்திருக்கிறார் வாக்குத்தத்தமாக. போன வாரம் செய்தியின் தொடர்ச்சியை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஆண்டவர் பாராட்டின தயவு, ஆண்டவர் பாராட்டின இரக்கம், நேபுகாத்நேச்சார் நாட்களிலே எவை எவை எருசலேமிலிருந்து எடுக்கப்பட்டதோ, எவை எவை இடிக்கப்பட்டதோ, கோரேசி நாட்கள், தரியுவின் நாட்கள் கர்த்தர் வரவழைத்து அவைகளை திரும்பி கொடுக்கிறார். கிருபையினால் காக்கிறார். ஒரு கூட்டத்தை மீதியாக வைத்திருக்கிறார். மீண்டும் இடிந்து போனவைகளை கட்டி எழுப்ப, பாழானவைகளை ஆமேன் பயிர் நிலமாக்க, ஆமேன் எந்தெந்த இடத்திலே துதியின் சத்தம் ஓய்ந்ததோ அந்த இடத்துல மீண்டும் துதியின் சத்தத்தை எழும்பி வர பண்ண என் ஆண்டவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையா இப்படி தயவு கூர்ந்து கிருபை பாராட்டி ஜனங்களுக்கு நன்மை செய்திருக்க, ஜனங்களில் அநேகர் என்ன செய்தார்கள்? இன்னும் அருவருப்பை செய்து கொண்டுதான் இருந்தார்கள். இந்த செய்தியை எஸ்ரா கேள்விப்பட்டதும் அவனால தாங்க முடியல. ஆண்டவர், இனி என்ன முகத்தை வச்சு ஆண்டவர் நான் உங்களை ஃபேஸ் பண்ணுவேன்? நாங்க இவ்வளவு தீமை செய்தும் நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறீர். அப்படி நன்மையை பெற்றுக்கொண்டு நான் ஒரு பாவம் செய்வேன், ஆனால் அது நான் உமக்கு செய்கிற துரோகம் அல்லவா? இந்த ஜனங்களுக்கு நீர் இவ்வளவு நன்மை செய்திருக்க, இவ்வளவு தயை கூர்ந்திருக்க, இவ்வளவு கிருபை பாராட்டி இருக்க, இன்னும் அருவருப்பை தொடருகிறார்களே. அன்று இந்த அருவருப்புகள் முற்பிதாக்கள் செய்ததுனால தானே கிருபை அற்று போனது, தயை விலக்கப்பட்டது. அதனாலே தானே நேபுகாத்நேச்சார் போன்றோர் எழும்பி நிர்மூலமாக்கினார்கள். இப்பொழுது தேவன் கிருபை கூர்ந்திருக்கிறார். இப்பொழுது மீண்டும் இந்த அருவருப்பை தொடர்ந்தால் இந்த கிருபை அற்று போகுமே, இந்த தயவு நின்று போகுமே. அதன் பிறகு எப்படி தாங்க முடியும்? யாரால் எழுந்திருக்க கூடும்? நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லாதவர்கள் என்று வேதனையோடு ஆலயத்துக்கு முன்பாக விழுந்து அழுது கொண்டிருந்த எஸ்ராவுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை தான் இது. ஆகிலும் இந்த காரியத்தில் இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்து ஒரு காரியத்துக்காய் ஆள வைக்கிறார்னா அந்த காரியத்தில் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது என்று அர்த்தம். நம்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே இஸ்ராவினிடத்தில் வந்த சிலர் சொல்றாங்க, 10:4 வாசிங்க. எழுந்திரும், இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது நாங்களும் உம்மோடே கூட இருப்போம். நீர் திடன் கொண்டு இதை செய்யும் என்றார். திடன் கொண்டு இதை செய்யும். எழுந்திரும், திடன் கொண்டு இதை செய்யும். எதை செய்யணும்? அருவருப்புகளை அகற்றணும். நமக்கு தெரியும் எஸ்ரா அந்த காரியத்தை திடன் கொண்டு செய்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபை நம் காலம் முழுவதும், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தொடரவும், தயை நம்மேல், நம் தலைமுறை மேல் நிற்கவும், நாம் திடன் கொண்டு செய்ய வேண்டிய பிரதானமான காரியங்களில் ஒன்று என்ன தெரியுமா? தேவன் அருவருக்கிற எந்த காரியமும் நம்மிடத்திலோ, நம் வாழ்க்கையிலோ, நம் குடும்பத்திலோ இராதபடிக்கு அவைகள் அகற்றப்பட வேண்டும். அதற்காக நாம் திடன் கொள்ள வேண்டியது அவசியம். நல்ல கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் வலியுறுத்தினதும் இடைப்பட்டதுமான வார்த்தைகளை தான் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைபடுவாராக. நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எதை செய்கிறோம், எதை செய்யவில்லை, நம்முடைய கண்கள் எதை அதிகம் பார்க்க விரும்புகிறது, நாம் எதை அதிகம் பேசுகிறோம், எதை அதிகம் நினைக்கிறோம், எங்கே போக நம்முடைய கால்கள் விரைகிறது, எதை செய்கிறோம், எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். நம்மை விட நம் தேவன் நன்றாகவே அறிந்திருக்கிறார்.
அவருடைய பார்வைக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. நாம் பல நேரத்தில் இதை மறக்கிறோம். கர்த்தர் அதை காண மாட்டார், கர்த்தர் அதை கேட்க மாட்டார் என்கிற உணர்வோடு தான் பல காரியங்களை செய்கிறோம், பேசுகிறோம். எல்லாவற்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்கிற, கணக்கு கொடுக்கிற ஒரு நாள் உண்டு என்பதை மற்றவர்கள், அஞ்ஞானிகள், புறஜாதிகள் மறக்கிறார்களோ இல்லை, அவங்களுக்கு தெரியவே இல்லை. தெரிஞ்சாதான மறக்கிறதற்கு. ஆனால் நாம பல நேரங்களிலே அவைகளை எண்ணாமலே போகிறோம். நம் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக இந்த காரியத்தை உள்வாங்கணும். எகிப்திலிருந்து கர்த்தர் ஜனங்களை வெளியே கொண்டு வந்ததே, நான், ஆண்டவர் சொல்லுவார், நான் உன் தேவனாய் இருக்கும்படிக்கு உன்னை நான் எகிப்திலிருந்து அழைத்து வந்தேன். அவர் நம்முடைய தேவனாய் இருக்க விரும்பி நம்மை பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார். நாம் யாராய் இருந்தோம்? தேவன் அற்றவர்களாய் இருந்தோம் என்று எபேசியர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனற்றவராய் இருந்த நம் வாழ்க்கையில அவர் தேவனாய் இருக்க விரும்பி நம்மை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அப்படி என்றால் நான் அவருடைய ஜனமாய் இருக்க நான் உண்மையிலே விரும்புவேனால் நான் இன்னும் எகிப்துக்கு போகாதபடி என்னை காத்துக்கொள்வேன். நான் மீண்டும் பாவத்தை தொடருவேனானால் நான் அவருடைய ஜனமாய் இருக்க விரும்பவில்லை என்று தானே சொல்லுகிறேன். என்னுடைய வார்த்தையில நான் உம்முடைய ஜனம் என்று சொல்லுகிறேன், ஆனால் செயல்களில எதை காண்பிக்கிறேன்னா, நான் உங்க ஜனமா இருக்க விரும்பல, நான் எகிப்தியனுக்கு அடிமையாகவே இருக்க விரும்புகிறேன் என்பதை காண்பிப்பேன். ஆனால் ஒரு கண்ணு தெரியாத ஈசாக்கால கண்டுபிடிக்க முடிந்தது சத்தம் மட்டுமே யாக்கோவின் சத்தம், கைகள் ஏசாவின் கைகள் என்று. அப்படி என்றால் சர்வத்தை காண்கிற 7 கண்களை உடைய தேவனுக்கு முன்பாக நாம் எதை மறைக்க கூடும்? எப்படி இருக்கக்கூடும்? கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிற வார்த்தைகளில் ஒன்றுதான் இது. எரேமியா 4:1 கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி திரும்புறது? நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை. ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணி மனம் திரும்புதலுக்கு நடத்த மாட்டார். ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்து கொடுத்து கடைசியில் எப்படி கொண்டு வரார்னா, உனக்கு மனசு இருந்தா திரும்பிட்டார். உனக்கு மனசு இருந்தா, சில பார்த்துருக்கீங்களா, பெற்றோர் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டி 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 கொடுத்து பிள்ளைங்க அடம்பிடிச்சு ஒரு கட்டம் வரும்போது அண்ணாருக்கு தேவையான எடுத்து ஆண்டவர் கேட்டு 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 கடைசியில் எந்த லைன்ல வந்து நிக்கிறார்னா, உனக்கு மனசு இருந்தா திரும்பு. நீ திரும்பிட்டேனா இந்த காரியத்தில் உனக்கு நம்பிக்கை உண்டு. ஒரு மெய்யான மனம் திரும்புதல் இந்த நாட்களிலே சபைகளுக்கு தேவை என்பதை பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக வலியுறுத்துகிறார். ஒரு உண்மையா ஒருவன் மனம் திரும்ப, என்னை ரொம்ப சிந்திக்க வைத்த வார்த்தை இது. ராஜாக்களுடைய இருதயம் வந்து கர்த்தருடைய கையில இருக்கு. அதை அவர் சித்தப்படி திருப்புகிறாராம். ஆண்டவரே, அதுபடினா என்னையும் அதே போல மாத்திடுறது. ஆண்டவரால் மனதை எந்த பக்கம் வேணாலும் திருப்ப முடியும். ஆனா அந்த மெய்யான மனம் திரும்புதல் என்பது நாம எடுக்கிற முடிவு. ஆமே, நான் எடுக்கிற முடிவு, நான் எடுக்கிற தீர்மானம், என்னுடைய முடிவு அது. கர்த்தர் சொல்லிட்டார், உனக்கு மனசு இருந்தா திரும்பிட்டார். நீ என் பார்வையில் இருந்து அருவருப்புகளை அகற்றிவிட்டால் நான் உனக்கு கேரண்டி கொடுக்கிறேன், நீ இனி அலைந்து தெரிவதில்லை. இந்த இஸ்ரவேலர்கள் செய்த செயல்கள் என்ன? எரேமியா 2வது அதிகாரத்தில் ரொம்ப அழகாய் அநேக காரியங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையோடு ஒத்து வருவதை நம்மால பார்க்க முடியும்.
ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், 7வது வசனத்தை வாசி. செழிப்பான தேசத்தின் கனியையும் செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். எங்க இருந்து? எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வனாந்திர வழியா நடத்தி செழிப்பான தேசத்துல கனியையும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பார். அப்ப எது வரைக்கும் நீ ஏன் கண்ட்ரோல்ல இருந்த தெரியுமா? இந்த வனாந்திரத்தை கிராஸ் பண்றது வரைக்கும், இந்த சிவந்த சமுத்திரத்தை கிராஸ் பண்றது வரைக்கும், இந்த எகிப்தை விட்டு வெளியே வர்றது வரைக்கும், இந்த யோர்தானை கடக்கிறது வரைக்கும், இந்த எரிகோவை தாண்டறது வரைக்கும், உன் வாழ்க்கையில எது எது கடினம் என்ற சூழ்நிலை வந்ததோ அப்போ நீ ஏன் கண்ட்ரோல்ல இருந்து என்ன நடத்த விட்ட? நான் உன்னை இவைகளெல்லாம் ஒன் பை ஒன்னா தாண்டி வர வைத்து கிருபையா கொண்டு வந்து உனக்காய் ஆயத்தம் பண்ணின அந்த செழிப்பான இடத்துல அந்த கனியையும் நன்மையும் புசிக்கும்படியாய், அதாவது நீ அனுபவிக்கும்படியான சுதந்திரத்துக்குள்ள எப்போ நான் உன்னை கொண்டு விட்டேனோ, அதாவது இனி உனக்கு பிரச்சனை இல்லைங்கிற நிலைமை வந்ததோ, நீ திருப்பியும் மீண்டும் அநேகருடைய பிரச்சனை தானங்க. கஷ்டம் வரும்போது கர்த்தரிடத்துல, நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலம் உண்டான போது மீண்டும் பாவம், ஒரு வேலை கிடைக்கிறது வரை கர்த்தருடைய சமூகத்தில், ஒரு திருமணம் கிடைக்கிறது வரை கர்த்தருடைய சமூகத்தில், அல்லது ஒரு புத்திர வாக்கியம் உண்டாகிறது வரை, அல்லது ஒரு வீடு கட்டி முடிக்கிறது வரை, அல்லது ஒரு பெரிய கடன் பாரம் நீங்கிறது வரை, அது வரைக்கும் கர்த்தருடைய சமூகம். ஒரு விடுதலை வந்ததும், ஒரு நன்மை கிடைத்ததும், ஒரு ஆசீர்வாதம் வாய்க்கப்பட்டதும் மீண்டும் பாவம். கர்த்தர் இளவயது நேசத்தை நினைச்சு எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. 3வது வசனம், இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது. இஸ்ரவேல் எப்படி இருந்துச்சா? விளைவின் முதற் பலனும் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருந்துச்சு. அப்படி பரிசுத்தமா இருந்ததுனால அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள். பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்தது. யார் மேல பொல்லாப்பு வந்துச்சு? யார் யார் இந்த இஸ்ரவேலை நெருங்க வந்தாங்களோ அவங்க எல்லார் மேல பொல்லாப்பு வந்துச்சு. கர்த்தருடைய பயங்கரம் உண்டானது. காரணம் என்ன? இஸ்ரவேல் அவருக்கு பரிசுத்தமா இருந்தது. எப்பொழுது ஜனம் பரிசுத்த குலைச்சலை உண்டாக்கினதோ அதுவரை சத்துருக்கள் இஸ்ரவேலை நெருங்க பயந்திருந்தார்கள். இப்பொழுது சத்துரு உட்புகுதல் ரொம்ப எளிதா இருக்கிறது. நீ பரிசுத்தமா இருந்தபோது சத்துரு நெருங்கவில்லை. ஏன்? கடல் கூட கண்டு விலகி ஓடிற்று என்று வேதம் சொல்லுகிறது. கடல் கண்டு விலகி ஓடிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. காரணம் என்ன? யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமாய் இருந்தது என்று 114வது சங்கீதத்திலே பரிசுத்த ஆவியானவர் சங்கீதக்காரனை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். நல்ல கவனமாய் கேளுங்கள் இந்த வார்த்தைகளை. பல நேரத்தில் நம்முடைய குழப்பங்கள், நம்முடைய புலம்புல இதுதான். நான் கர்த்தருடையவனாய் இருந்தும் ஏன் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் சத்துரு உட்புகுதல் இருக்கிறது? சத்துரு உட்புகுதல் இருக்க காரணம் என்ன? தேவனால் உண்டாகிற பயங்கரம் அங்கே இல்லை. அதனாலதான் அங்க சத்துரு உள்ள வரான். இஸ்ரவேல் 12 குமாரர்கள், மகள் தீனாள், இவர்கள் மக புறப்படுறாங்க. இஸ்ரவேல் சரியாயிட்டார், எல்லாம் ரைட்டு. ராகேல் கூட வராங்க, லேயாள் கூட வராங்க, பிள்ளைங்க, மகள். இப்போ மகள் என்ன பண்றானா, தேசத்து பெண்களை பார்க்கும்படிக்கு போற வழியில அந்த போற இடத்துல சீகேம் என்பவன் அவளை கெடுத்து விடுகிறான். அதன் பிறகு அவள் மேல் மனம் தாங்கலா இருந்து யாக்கோபின் இடத்துல வந்து பெண் கேட்கிறான். சகோதரர்கள் அதை அறிந்து தந்திரமாய் பேசி கடைசில சிமியோன் லேவி என்பவன் தகப்பனுடைய வாசனை கெடுத்து போடும்படியான ஒரு செயலை அந்த சீகேமுக்கு அந்த பட்டணத்தாருக்கு செய்யறாங்க. யாக்கோபுக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டவரே, நான் உம்மோடு உறவாடி ஒப்புரவாகி நைட்லாம் ஜோம் பண்ணி இஸ்ரவேலா மாறினதுக்கு அப்புறமும் சத்துரு உட்புகுதல் என் வாழ்க்கையில, என் பிள்ளைங்க வாழ்க்கையில இருக்குது. ஆண்டவரே, இப்படி நான் எதிர்பார்க்கவில்லையே, இப்படி நடக்கும் என்று நினைக்கவில்லையே. வேதனையோடு இருக்கும் போதுதான்
ஆதியாகமம் 35வது அதிகாரத்தில் கர்த்தர் யாக்கோபை பார்த்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? தேவன் யாக்கோபை நோக்கி 35:1 தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடின போது நான் ஒரு இடத்துல உனக்கு தரிசனமானேன் அல்லவா, அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம். என்ன காரியம்? யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டு வரும்போது கர்த்தர் தரிசனமாகிறார். தரிசனமான போது அங்கே யாக்கோபு பலிபீடம் உண்டாக்கவில்லை, மாறாக தான் படுத்திருந்த கல்லை நிறுத்தி வைத்து விட்டு, ஆண்டவரே நீ நான் போகிற இடத்திலெல்லாம் நீர் என்னோடு கூட இருந்து காப்பாற்றி உண்ண உணவு உடுக்க உடை இதெல்லாம் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி கொண்டு வருவீரானால் நான் உமக்கு எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கிறேன் என்று பொருத்தனை பண்ணிட்டு போறான். பலிபீடம் கட்டவில்லை. இந்த செய்தி சில மாதங்களுக்கு முன்பதாக ஆவியானவர் சொல்ல வைத்ததுனால ரொம்ப டீட்டெயிலா சொல்லவில்லை. ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி விடுகிறேன். ஆபிரகாமை சந்தித்த இடத்துல ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான். ஈசாக்கை சந்தித்த இடத்துல ஈசாக்கு பலிபீடம் கட்டினான். யாக்கோபை சந்தித்த இடத்துல யாக்கோபு பலிபீடம் கட்டுவதற்கு பதிலாக ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போயிட்டான். ஏன்? பலிபீடம் என்பது எதின் அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறது? பலிபீடம் என்பது நான் என்னை அவர் இஷ்டத்துக்கு அவர் சித்தத்துக்கு முழுமையாய் ஒப்பு கொடுப்பதின் அடையாளமாய் இருக்கிறது. யாக்கோபுக்கு அப்படி ஒப்பு கொடுக்க மனம் இல்லாததுனால 10ல் 1 கொடுத்தார். பலிபீடம் கட்டினா மொத்தமா கொடுக்கணும். பொருத்தனை பண்றது நம்ம இஷ்டத்துக்கு தானே பொருத்தனை பண்ணுவோம். நமக்கு எது செட் ஆகும், எது முடியும். ஆண்டவர் எனக்கு பெரிய நன்மை செய்தார், பெரிய நன்மை செய்தார், 2 நிமிஷம் சாட்சி சொல்லுவேன். என்ன ஒரு பொருத்தனை இது! 10ல் 1 உங்களுக்கு தருவேன், தசமபாகம் உங்களுக்கு தருவேன். பைபிள்ல தசமபாக கணக்கான 10ல் 1. அதன் அர்த்தம் என்ன? 1 உங்கள்கிட்ட தருவேன், அந்த 1 நீங்க என்ன பண்றீங்க நான் கேட்க மாட்டேன், மீதி 9 நான் என்ன பண்றேன் நீங்களும் கேட்கக்கூடாது. சண்டே ஃபுல்லா ஆராதிப்பேன், உங்க இஷ்டம் போல என்னை வனையும் ஐயா. ஆனா மண்டே டு சாட்டர்டே என் இஷ்டம் போல நான் போவேன் ஐயா, என்ன நீங்க எதுவுமே கேட்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான், இந்த டீல்ல தான் போயிட்டு இருக்கிறோம். ஏனென்றால் பலிபீடம் கட்ட வேண்டும் என்றால் அதுக்கு நான் என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கணும். இதுவரை கர்த்தருனை சந்தித்த இடத்துல நீ இன்னும் உன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தருனுக்கு தரிசனமான இடத்துல இப்பொழுது கர்த்தர் வேற ஒன்னும் சொல்லல, நான் உனக்கு தரிசனமாகிற இடத்துல தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. யாக்கோபு என்ன செய்கிறான்? அடுத்த வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் இதெல்லாம் செய்ய சொன்னாரா? கர்த்தர் என்ன மட்டும் தான் செய்ய சொன்னார்? என்ன மட்டும் செய்ய சொன்னார்? பலிபீடம். யாக்கோபு என்ன செய்ய சொல்றாரு? அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணுங்கள். ஏன் இப்படி சொல்றாரு? ஏன்னா ஒப்பு கொடுக்கணும்னு நினைச்சிட்டா அசுத்தத்தை ஒப்பு கொடுக்க கூடாது. பரிசுத்தமானது. ஏனென்றால் அவர் யார் தெரியுமா? பரிசுத்தர். இதுவரை ஏன் பலிபீடம் கேட்டல யாக்கோவே? சில காரியத்தை விளக்குறதுக்கு கொஞ்சம் மனசு வரமாட்டேங்குது. அதனால ஆண்டவரே ஆண்டவரே அழுது ஜெபம் பண்ணி காரியத்தை நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா திரும்பி பார்த்தா சத்துரு உள்ள வரான் வெளியே போறான், உள்ள வரான் வெளியே போறான். ஆண்டவரே புரியல, ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணதானே செய்யறேன். எப்படி சீகேம் உள்ள வரலாம்? எப்படி பிள்ளைங்க வாழ்க்கையில சத்துரு விளையாடலாம்? அசுத்தத்தை விலக்கி போடுங்கள். உடனே ராகேல் லேயாள் என்ன செய்றாங்க? 3வது வசனத்தை வாசியுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் நான் தேவனுக்கு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். 4வது வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். எல்லா அருவருப்புகளையும் அந்நிய அடையாளங்களையும், இஸ்மவேலின் அடையாளங்கள் இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கக்கூடாது.
எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் நான் என்னை அவருக்கு சுகந்த வாசனையாய் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறார்கள். அப்புறப்படுத்தின பிற்பாடு இவர்கள் புறப்படுகிறார்கள். 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும், நான் வாசிக்கிறேன், சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை 34வது அதிகாரத்துல எப்படி சத்துரு உட்புகுதல் இருந்தது, ஏன் இருந்துச்சு? தேவனால் இந்த பயங்கரம் இன்னும் உண்டாகவில்லை. தேவனால் பயங்கரம் உண்டாகாததினாலே சத்துரு உள்ள வாரம் வெளியே போறான். எப்பொழுது தேவனால் பயங்கரம் உண்டானதோ அதன் பிறகு சத்துரு நெருங்கவில்லை. தேவனால் பயங்கரம் உண்டாக வேண்டுமானால் யூதாவே நீ அவருக்கு பரிசுத்த ஸ்தானமா இருக்க வேண்டும். நீ அவருக்கு பரிசுத்த ஸ்தானமா இருக்கணுமா? அருவருப்பை அகற்று, அருவருப்பை அகற்றுங்கள். எது எது கர்த்தருக்கு வேண்டாம் அது வேண்டாம். கர்த்தருக்கு வேண்டாதது எனக்கு வேண்டாம். கர்த்தருக்கு பிடிக்காதது எனக்கு பிடிக்க கூடாது. ஆண்டவருக்கு ஒன்னு அருவருக்கிறார்னா நான் அருவருக்கணும். அதுக்கு தான் நாங்க ஹோலி ஸ்பிரிட்டை தந்திருக்கிறார். இயேசு மாம்சமாகி வந்தார். மாம்சமாகி வந்தார்னா அவருக்கு கண் இருந்துச்சு, காது இருந்துச்சு, மூக்கு இருந்துச்சு, வாய் இருந்துச்சு, கை இருந்துச்சு, கால் இருந்துச்சு. நம்மை போல் அவர் வந்தார். ஆனா ஹோலி ஸ்பிரிட் மாம்சமாகி வரல. அவர் எனக்குள்ளே வந்து என் கண் வழியாய் பார்க்க விரும்புகிறார், என் வாய் வழியாய் பேச விரும்புகிறார், என் காது வழியாய் கேட்க விரும்புகிறார். யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானம். அவர் பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருந்தா நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் உரபல கபரப சதரலரா ரிகடரலரபலரா உரபமர ஷேலரே அந்நிய பாஷையில தேவனுக்கு மகிமையை செலுத்து சபையே. சத்துரு உட்புகுதல் உங்க குடும்பத்தில் இருக்க கூடாது. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்ற விரும்புகிறார். ஆவியானவர் கொடியேற்ற விரும்புகிறார்.